ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன்சமையல். இன்றைக்கி நம்ம தமிழன்சமையலில் இட்லி தோசைக்கு தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி குருமா தக்காளிலாம் நல்லா அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தக்காளியை விட தேங்காய் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கணும். 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா குழம்பு நல்லா கெட்டியாக வரும். முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நைஸாக அரைச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் 1 வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ண தேவையில்லை, இந்த சைஸ் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த டைம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். பச்சை வாசனை போய் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் வேக விட்டுறணும். பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இட்லி தோசைக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்மளோட தக்காளி குருமா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசையோடு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக வந்ததுன்னா தமிழன்சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி தெரிஞ்சுக்க தமிழன்சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.